ஹா 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 பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி தூவை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் மணங்குவல் பிறப்பிதுதான். ஓகேடாப்பா, சூப்பர் சூப்பர். என்ன உண்மையிலே எஸ்பிபி அவரே அவர் வாயில சொல்லிக்காரு. நான் படித்த பாடலில் வந்து மிகவும் கஷ்டமான பாட்டுன்னு சொன்னால் வந்துட்டு மூச்சு விடாம படித்த பாட்டுனே. சரித்திரமே மாறி போச்சு மனசு மறலையே, என் சைக்கிளுக்கும் உனக்கு மட்டும் வயசு ஏறலையே. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் பாய்ந்தது. அணைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது, திரைகளிட்டாலும் பலியில் நில்லாது. பொன்னி நதி கண்ணி நதி ஜீவநதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிவட வெளிவரும் ஒரு கிளி இசை என்னும் மலை வரும் இனி எந்த மயில் வரும். ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரிச்சாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. நீங்களும் இந்தியாவில் அந்த மேடையில் வந்து பாட்டு பாடுவீங்க, சரியோ? பாடுவீங்க. ஏண்டா அது மட்டும்தான் லட்சியமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அது மட்டும்தான் ஆசை. அது பெரிய மேடையில், அதாவது இந்தியாவுக்கு போயிட்டு ஏதாவது சன் சிங்கர் சரி, சரிகமாப்பா சரி, சரிகமாப்பாக்கு தான் போகணுமென்றது இல்லை, ஒரு மேடையில் பாடம். சொல்லுங்க ஒரு பாட்டு. இப்போ இது படிக்க போகிறான், படியா படிப்பான். நீங்கள் சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க, ஏதாவது பாட்டை சொல்லுங்க, அப்போ ரெடியாக இருந்து படிப்போம் நாங்கள். குரங்கிலிருந்து பிறந்தானாம், குரங்கை மனிதன் பெற்றானாம். யாரை கேள்வி கேட்பது டார்வின் கிள்ளையே. தேனாட்டம் கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். காற்றோடு பேசிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்ந்திருப்பேன். மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. தென்மதுரை வைகை நதி, அந்த எப்படி இழுக்கிறது மட்டும் வருதுல்ல. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. நான் தேடி வந்த ஒரு கூடை நிலவு அவள் நீதானே நீதானே. மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில் எனும் போது வலி கொடுத்தாய். ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன வேதம் என்ன. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன, எங்களோட ஃபர்ஸ்ட்டில் அண்ணாவை நாங்கள் சந்திக்க வந்திருந்தாங்க. நேற்றைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேசன் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளேயே நாங்கள் அங்கே போயிட்டோம். அது முடிகிற கட்டத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் ஒரு சில பாடல்லாம் படித்து அவங்களோட வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது. நம்ம வேற ஒன்று வரல இங்கே அழகியன்ற ஒரு ஆள் இருக்காங்க அவங்களையும் வந்து நாங்கள் பார்த்தே ஆகணும். காரணம் என்ன சொன்னால் வந்துட்டு நாங்கள் அழகியை பார்த்து என்ன உள்ளது அப்படி நான் விழுந்துட்டேன், அழகில் விழுந்துட்டேன். அழகி வந்து வடியாக கதைக்கிறாங்க, அழகாக கதைக்கிறாங்கண்ணே.
அது என்ன அழகி எந்த அழகி அப்படின்றது வந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணாக்குள்ளேயும் வந்து நிறைய திறமை இருக்குது. நான் சொன்ன மாதிரி நேற்று பாட்டு பாடக்கூடிய விளங்கி இருக்குன்னு இன்னும் அண்ணாவுடைய குரலில் வந்து நிறைய காலத்துக்கு அப்புறம் இந்த பாட்டெலாம் வந்து கேட்கணும் போல இருக்குது. நேரடியாக வந்து நாங்கள் பாடல் பாடித்து நாளைக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த விஷயங்களை வந்து செய்யக்குள்ள செய்யக்குள்ள நீங்கள் பார்த்து தெரியக்குள்ளமாக இருக்கும். நாங்கள் அடுத்து கட்டம் நாங்கள் செய்ய போகிற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணா வந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இருபதுல இருந்து நாங்கள் யோசிப்போம் இருந்தேனே என்ன செய்யணும்னு யோசிப்போம். நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அண்ணா வந்து பாட்டு பாட போகிறாங்க. முதலாவது நீங்கள் பாட போகின்ற பாடல் என்ன பாட்டு? என்ன பாடல் பாடலாம்? வஞ்சியே காணக்கருங்குயில். 1 2 3 ஸ்டார்ட். பூமியில் நாம் பிறந்த ஜாதகம் மாறுது, என் விழி மேடை கட்டி நாடகம் ஆடுது. வஞ்சியே உன் மனம் என்னிடம் ஏன் வந்தது, வந்ததால் இத்தனை துன்பமும் பாய்ந்தது. வேதனை சோதனை யாரிடம் நான் சொல்வது, என் பலம் இன்றுதான் அம்பலம் ஆனது. நீயும் இந்த துக்கத்திலே நின்று மறுபக்கத்திலே, நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்னாகலாம். காண கருங்குயிலே காதல் ஓர் பாவமடி, ஆசை உண்டானது அதில் வீடு ரெண்டானது. அடேப்பா சூப்பர் சூப்பர். என்ன அழகான வந்து குரல் ராப்பா. உண்மையிலே வந்து நல்லா இருக்கு பாட்டு பாடுறதுக்குன்னு. அடுத்து என் மனவானில். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். பூமியில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாட்டே அன்றோ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே, ராகம் உண்டு தாளம் உண்டு, என்னை நானே தட்டி கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை ஒன்று வேறென்ன வேண்டும். என் மனவானில் சிறக விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். ஓகே, அருமையாக இருக்குன்னு இதை நாங்கள் திருப்பி சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக இருக்குது. அவதான் வந்து முதல்ல நேரில் பார்க்குறாங்க. வாங்க சனு சொன்னாங்க. இவரும் ஒரு சிறந்த ஒரு பாடகன், நல்லா பாடலாம் வந்து பாடுவார். என்ன மெல்லிசை பாடலாம் பாடுவார். என்ன அவர் வந்து கேட்பார். ஏன்னால் அவர் வந்து போன வரலட்டானே நாங்கள் வந்து அதுக்கப்புறம் இவர் எங்களோட வேலைக்கு வந்து ஜாயின் ஆகி வந்தவர். அப்போ நாங்கள் வரக்குள்ளே சொல்லி வந்தாங்கண்ணே, நீ ஃபோனில் தானே பார்த்துருப்பாய் நேரில் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேரடியாக அவரோட கமெண்டை கேட்பானே. எப்படி பாடுறாரு பாட்டு? இன்னைக்கு நல்லா இருக்கு பாட்டு. எனக்கே இந்த ரோமெல்லாம் அப்படியே செலுத்துது. அந்த அங்கே வச்சு அடிக்கக்குள்ள ஒரு எழுவண்டு எழுதாரு, ஓ நம சிவாய நம சிவாய. இன்னைக்கு நல்லா இருக்கு பாட்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்குறேன். என்ன பாட்டு கேட்பீங்க? இடைக்காலத்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர் இடைக்காலத்து பாட்டா? ஏதாவது இடைக்கால அவரோட பாட்டு என்னக்குள்ள அவரை தெரிந்தானே? தெரியும். என்ன பாட்டு ஞாபகம்? அவர் தெரிஞ்ச அவரை பாட்டு சொல்லலாம். அது 90களில் வெளியாகணும். 90க்கு பிறகு வெளியானது ஞாபகம் வரவில்லை. ஏதாவது பாட்டு யோசிங்க, படிங்களேன். இந்த ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று நினைச்சு பாருங்களேன். யோசிக்கிறீங்க எவ்வளோ பாட்டு இருக்கு. என்ன சனு நீங்கள் சிறந்த ஒரு பாடகர். என்ன ரஜினிகாந்த் படத்தை யோசிங்க. நீங்கள் ஒரு பாட்ஷா படத்தை நீங்கள் என்ன படிக்கலாம். அந்த அவன்கிட்ட கேட்கலன்னா தான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறான், கடுமையாக யோசிக்கிறான். சின்ன தம்பி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ரஜினி படத்துலையா? சரி. எல்லாருக்கும் தலைமேல எழுத்தொன்னு உண்டு, என்னான்னு யார்
யார் சொல்லக்கூடும் கண்ணீர குடம் கொண்டு வடிச்சாலும் கூட என்னாலும் அழியாமல் வாழும் யாரார்க்கு எதுவென்று விதி போடும் பாத போனாலும் வந்தாலும் அதுதான் ஏழையம் வாசலுக்கு வந்தது பூங்குருவி கோல என்றே இருந்தேன் போனது கை நழுவி இதை யாரோடு சொல்ல குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி காலை உடைச்சி ஆடச் சொல்லுகிற உலகம். ஓகே சூப்பர் சூப்பர் அருமையா இருக்கு. எப்படி இருக்கு சனு கண்டா கேக்குறேன். அற்புதமா இருக்கு, அதிசயமா இருக்கு, அற்புதமா இருக்கு, அதிசயமா இருக்கு. எங்கேயோ கேட்டு அதிசயம்தான் 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 எங்கேயோ கேட்டமா இருக்கிறாரு. டிக்டாக் கூட பார்த்துங்களா? அற்புதமா இருக்கு, அதிசயமா இருக்கு, அதிசயம்தான். அண்ணா கேட்டிக்கல சரி பண்ணுறது அண்ணா. சரியா மேலே நல்லா இருக்குண்ணா திறமை அப்படிதானே. சில மனிதர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருமா சரியோ. ஆனால் அது வாய்ப்பு வரணுமென்றது நம்ம இருக்கவும் கூடாது விளங்குதா. அந்த வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு தேடி கொண்டிருக்கணும். அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி வந்து மனசாவப்பட்டு காய்ச்சிருந்தவர். மேலே ஒன்றும் யோசித்து வரணும். அவங்களுடைய நல்ல மனதுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடக்கும். நீங்களும் இந்தியாவில் அந்த மேடையில் வந்து பாட்டு பாடுவீங்க சரியோ, பாடுவீங்க. ஏண்டா அது மட்டும்தான் லட்சியமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து அது மட்டும்தான் ஆசை. அது மட்டும் பெரிய மேடையில் அதாவது இந்தியாவுக்கு போயிட்டு ஏதாவது சன் சிங்கர் சரி சரிகமாப்பா சரி சரிகமாப்பாக்கு தான் போகணுமென்றது இல்லை, ஒரு மேடையில் பாடணும் ஒரு தொலைக்காட்சியில் பாடணும். நம்ம ஜெயிக்கவும் இல்லையோ அது தெரியும், ஒரு தரம் போய் பாடணும், அவ்வளோதான் பாடணும். ஓகே கண்டிப்பாக அவங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். நாங்களும் அதுக்காக தான் வந்த நாங்களே. இன்னொரு பக்கம் எங்களோட வீடியோ கண்டனண்டு சில பேர் வந்து யோசிப்பாங்க அப்படி இல்லை என்ன உள்ளது. நான் இப்போவே சொன்னாவிட்டேன்னு போகணுண்டா. ஏன்னா நம்ம வந்து முதல்ல எடுத்து போட்ட சந்தர்ப்பம் வந்து கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொண்டே இருப்போம், வாய்ப்புகள் வந்து உருவாகி கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் இதுகிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் வந்திருந்தாங்க. சரி இன்னொரு பாட்டு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்ன பாட்டு கேட்கலாம் அண்ணாமலை வைக்கு தரித்திரமே மாறி போச்சு மனசு மறலையே என் சைக்கிளுக்கும் உனக்கு மட்டும் வயசு ஏறலையே கோடி பணம் புகழ் இருக்குது நரச்சம்மா பிள்ளையே இன்னும் கொழுந்து வத்தலை மடிச்சு கொடுத்தும் குறும்பு போகலையே ரெண்டு பேரும் மெத்தையிட்டு அடி எத்தனை நாளாச்சு பேரம்பேத்தி கொல்லும் வயசுல என்னது வீண் பேச்சு உயிர் இருக்கும் வர இருக்கும் இது காமன் சொன்ன சொல்லாச்சு ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்கடி ஐயாவோட பைக்கில் தோலை கட்டி பிடிக்கையில் என்ன சுகம் கண்ணம்மா அந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோமா அடடா பழகி கிடந்த பல என்னென்ன பிள்ளை. ஓகே சூப்பர் சூப்பர். ஒன்று கேட்க வேணாங்க, இந்த மண்ணில் இந்த அந்த பாட்டு பாடுவீங்களா? பாடலாம், பிரச்சனை இல்லையா? அது நாங்கள் போன நேரம் கேட்கல, அது வந்து கடும் கஷ்டமான பாட்டுன்னு சொல்லிட்டு படிக்கலாமா? சீரியஸ் ஷுவர். வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்குமாமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துவை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் மணங்குவல் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணில் பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ. ஓகேடாப்பா சூப்பர் சூப்பர். உண்மையிலே எஸ்பிபி அவர் வாயில சொல்லிக்காரு. நான் படித்த பாடலில் வந்து மிகவும் கஷ்டமான பாட்டுன்னு சொன்னால் வந்துட்டு மூச்சு விடாமல் படித்த பாட்டுனே மண்ணில் இந்த அந்த பாட்டை அப்படி படித்தாரு. போன நேரம் கேட்கல ஞாபகம்
கேட்கல, படிக்கவும் இல்லை, நான் கேட்கல. ஏன்டா அவர் வந்து படிப்பாரோ தெரியல, என்ன கஷ்டமான பாட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. உண்மையில் வந்து நல்ல ஒரு பாய் சா, நல்ல ஒரு பாட்டு ராப்பாய், நல்ல ஒரு அருமையாக இருக்குது மேலே அந்த பாட்டு. தெரிஞ்ச அளவு பாடுறோம் அவ்வளோதான். அதுதான்டா பாய், உண்மை நல்லா இருக்கு. இந்த குருவாயூரப்பா படிப்பீங்களா? குருவாயூரப்பா. குருவாயூரப்பா தேனாட்டம் கரையில் தெய்வீக குரலில் நான் தான் ஒரு பாட்டிசைத்தேன். தினந்தோறும் இரவில் நடுஜாமம் வரையில் நான் தானே அதை கேட்டிருந்தேன். அரங்கேற்றம் தான் ஆகாமல் தான் அலைபாயும் என் ஜீவன்தான். மாது உன் மீது இப்போது என் மோகம் பாயாதோ சொல் பூங்குயிலே. குருவாயூரப்பா குருவாயூரப்பா, நான் கொன்ற காதலுக்கு நீதானே சாட்சி. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? நான் போகும் பாதை என்னாலும் உன் பாதை. அடையவா அடையவா, சூப்பர் 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 மகளே. என்ன மகளே, அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாட்டுலாம் படிக்க முடியும். உங்களுக்கு நாங்கள் கைதட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் தருவேனே. அந்த டைமில் பாட்டு அப்படி இருக்கின்ற பாட்டு நீங்கள் டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ பார்த்து வந்து ஒரு கைதட்டல் கொடுங்க. அண்ணாவுக்கு கைதட்டல் கொடுத்து வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அந்த இதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா வந்து எப்படி பாடுறான்னு சொல்லிட்டு. உண்மையை நல்லா பாடுறாரு அப்போ. இந்த என்ன ராதை எனக்கு என்ன, எங்களுக்கு பாட்டு படிக்க விருப்பம் தான், சொல்லி தரீங்களா கொஞ்சம்? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? ராதை உனக்கு சொன்ன வேதம் என்ன? வேதம் என்ன? நான் போகும் பாதை நான் என்னாலும் உன் பாதை. நான் போகும் பாதை என்னாலும். ஏன் வருதில்லை எங்களுக்கு? நீங்க பாடுவீங்க. கடவுளே வருதில்லையா? ஐயோ, நானும் படிக்கிறேன் தான், கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தான். முயற்சி எடுத்தா பாடலாம். ஐயோ, கரோக்கி போட்டு பாடி பாடி இருந்தா அப்படி ட்ரை பண்ணா பாடலாம். வந்துடுமே. ட்ரை பண்ணா பாடலாம். நல்ல குரல் ராகம் மேலே. என்ன 10 வயசுல இருந்து பாடுறேன். 10 வயசுலேருந்து நீங்கள் வந்து இப்போ எஸ்பிபி அவர் குரலை வந்து நான் அச்சராக இந்த பாட்டு பாடுவேன்னு சொன்னால் என்ன பாட்டு பாடுவீங்க? அவரோட குரலில் பாடுவேன்னு சொன்னால் இருந்துச்சுன்னா அந்த இதில் இப்போ சும்மா நார்மலாக பாடும்போது அவரோட குரலுக்கு யாராலையும் பாட முடியாது, எந்த கொம்பனாலையும் முடியாது அவர் டேலண்ட்டுக்கு வர்றதுக்கு. ஏதோ நம்ம பாடுறோம், நம்மளோட வயசில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பாடுறோம். ஆனால் நம்ம எஸ்பி சேர்ற பாட்டு கூடுதலாக வந்து இடைக்கால பாடல் நிறைய பாடல் இருக்குது வந்து. சில பாடல்கள், நான் வாழும் நாட்கள் உனக்காகத்தான், உயிர் வாங்கும் மூச்சு அதுக்காகத்தான், மானே நம் காதல் அழியாதம்மா, மழை பெய்து வானம் நனையாதம்மா, தவித்திடும் பாவங்கள் போதாதா, தழுவிடும் நேரங்கள் வாராதா, வலிமேல் விழியாய் இனி நான் இருப்பேன். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. நீ வருவாய் நான் நினைத்தேன், ஏன் ஏன் அன்பே தாமதம். அப்படி எஸ்பி செய்கிற பாட்டு. சில பாடலுக்கு தான் திருமுகம் வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அதை சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிரும் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி, தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ, அணைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது, திரைகளிட்டாலும் பலியில் நில்லாது, பொன்னி நதி கண்ணி நதி ஜீவநதி, விழிகள் அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிவட வெளிவரும் ஒரு கிளி, இசை என்னும் மலை வரும் இனி எந்த மயில் வரும், ஞாபக வேதனை மீறுமோ, ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ, பாடிடுமோ ஆடிடுமோ பாடிடுமோ, ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயோ, குயிலே 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 குயிலே
உந்தன் ராகம் நெஞ்சில் நின்று ஆறும் ராஜதீபமே. நான் தேடி வந்த ஒரு கூடை நிலவு அவள் நீதானே நீதானே, மனக்கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே. விழியில் எனும் போது வழி கொடுத்தாய், விழி வந்த பின்னால் ஏன் சிறகுடைத்தாய். அடையவா சூப்பரா பாய். இடைக்குள்ள அவர் கலைக்கிறமா வந்து போகுது அப்படியே. இவன் புள்ளரிச்சு போய்தான் அடைக்குள்ள. நான் அதுக்கேற்ற கூடி இப்படி குறைச்சி ஒரு இழுத்த அப்படிதான்டா பாட்டுண்டா. அப்படி தானே அவனுக்கு வர மாட்டேன். என்ன பாடுறா? ஒரு ஜீவன் தான். தெய்வங்கள் சில நேரம் தவறாக நினைக்கின்றது, சேராத இரு நெஞ்சை மனவாழ்வில் இணைக்கின்றது. கல்யாணமே அன்பின் ஆதாரம்தான், உன் வாழ்விலே அது வியாபாரம்தான். மணி மாளிகை உன் வீடுதான், மாஞ்சோலையில் என் கூடுதான். மதுவான் மனைவி இனி என் வாழ்க்கை துணைவி. நான் குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன், என்ன கேட்கறதுக்கு பொண்டாட்டியா இருக்கா? ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைக்கின்றது. அடையவா சூப்பர் சூப்பர். அவருக்கு இதே மாதிரி அந்த காடு எனக்குள்ள இந்த திருக்குமார் பெருங்காடு அது வராது. மியூசிக்ல வந்து வரும். அந்த மியூசிக்கில் யானகத்திருவாங்க கடவுள் அமைத்து வைத்த மேடை பாடமாகணும் அந்த பாட்டு. நல்லா இருக்குண்ணே. அது இப்போ இதே மாதிரி தான் வேறு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. படிக்கலாம் உண்மையிலே கைவிடுங்க திருப்பி நல்லா இருக்கு உண்மையிலே. அதாவது நம்ம எவ்வளவு கவலையில் இருந்தாலும் இப்படியான நாள் நமக்கு பாடும்போது கேட்கறது அந்த மாதிரி. அதாவது நீங்க இவ்வளவு வந்து நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நாங்க படிச்சு பார்க்கலாம் விளங்கு விளங்குதா? இப்ப எங்களை ஒரு சாகம் அது கூட மிஸ் ஆகுது. அப்படியே அது இந்த கேள்வி ஞானத்துல கேட்டு கேட்டு படிச்சு 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 அப்படியே வந்து இருக்குடா. இப்போ உண்மையிலே எத்தனையோ பாடகர்கள் என்ன, எத்தனையோ இந்த பாடல் துறையில மியூசிக் துறையில வந்து என்ன அதாவது திறமை இருக்கிற நீங்க இவர் பாட்டை நீங்க பார்ப்பீங்க என்ன. உண்மையில் வந்து அவ்வளோ அழகா என்ன அச்சு தப்பாமலாம் வந்து பாடுறார். எங்களுக்கு பாடலை பற்றி தெரியாது என்ன, ஆனால் பாடல் கேட்டிருக்கோம், நாங்கள் படிக்க தெரியாது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், நிறைய முதியோர்கள் என்ன பாட்டில் நல்லா தேய்ச்சி விட்டு நிறைய பார்ப்பீங்களாம். அண்ணா வந்து எப்படி பாடுற அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம் என்ன. உண்மையில் வந்து அண்ணாவுக்கு உங்களுடைய என்ன இசை நிகழ்ச்சிகள்லையோ என்ன இதுலேயும் வந்து நீங்கள் வாய்ப்பு கொடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்படித்தான் மேடையில் என்ன மியூசிக்கோட படித்தான் வேறு இடத்துக்குலாம் போவாங்க. அண்ணா வந்து ஜீ தமிழில் இல்லாட்டி சன் சிங்கரில் என்ன படிக்கிறது என் விருப்பம், ஒரு தொலைக்காட்சியில் படிக்கிறது விருப்பம் அப்படின்னு சொல்லிக்காரு. அண்ணோட திறமையை வந்து உலகரை செய்வோம். மக்களை இந்த வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் வெளிநாடுகளிலிருந்து இந்த பாடல் துறையில் என்ன பெரிய பெரிய இடங்கள் இருக்கக்கூடிய ஆக்களோட நீங்கள் தொடர்பு இருப்பீங்க என்ன. கண்டிப்பாக அப்படியா நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 070 16 55 595 என்ன 070 16 55 595 அப்படின்னு இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்ன தெரிஞ்சுன்னா நிறைய பேர் அந்த என்ன ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்கள் கூட இந்தியாவிலிருந்து நிறைய பாடகர்மாரை எடுத்து இங்கே வந்து மியூசிக் ப்ரோக்ராம் வைக்கிறாங்கண்ணே. இந்தியாவிலிருந்து பாடகர்கள் எடுத்து இங்கே வந்து பாட்டு படிக்கிறது கூப்பிடுறாங்க. இங்கேயே வந்து இவ்வளோ அழகா பாட்டு பாடக்கூடிய பாடகர் மாதிரிலாம் வந்து இருக்காங்க. உண்மையிலே அண்ணாவினுடைய அந்த குரல்லாம் வந்து கேட்குள்ள வந்து உண்மையிலே அழகா இருக்குன்னு. என்ன மீன் செத்தா கருவாடு நான் செத்தா வருங்கோடு அந்த பாட்டு நீங்க தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரிச்சாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா, அது பிரிச்சாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாண விழுந்தா ஓரம்பாரு எருமை
எரிச்சா திருநீரு உனக்கு என்ன வரலாறு உண்மை சொன்னா தகராறு நீ மாடு போல உழைக்கலைய நீ மனுஷனை ஏச்சி பொழைக்கிறியே வந்தேண்டா பால்காரன் அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன். அடேப்பா சூப்பர் 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 சூப்பர். அவ்வளோ அழகாக இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம 2 மணி நேருக்கு எடுத்து கொடுப்பேனே பாட்டு கேட்போம்மா. எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கிட்ட வந்து கேட்டு பார்ப்போம் என்ன பாட்டு வந்து கேட்க சொல்லணும்மா. எனக்கு இன்னொரு பாட்டு பிடிக்கல. என்ன பாட்டு? இன்னொரு சான்ஸ் எனக்கு என்ன பாட்டு? காதல் ராணி இல்லையே கலைஞர். காதல் ராணி என்ன கிட்ட நான் படிக்கேன். காதல் ராணி இல்லை. அவர் உங்களோட குரல்ல கேட்டால் நல்லா ஓகே. காற்றோடு பேசிக்கொண்டு காலமெல்லாம் வாழ்ந்திருப்பேன் காதல் கிளி ஞாபகத்தில் கனவுக்குள்ளே நான் இருப்பேன் காடு மலை எல்லாம் கேட்க கானம் ஒன்று நான் படித்தேன் கண்ணீருக்கே கண்ணீர் வந்தால் பாடும் பாட்டை நான் முடிப்பேன் கற்பனையோடு வாழ்ந்து விட்டேன் பாதி வாழ்க்கையே கனவுகளோடு வாழ்ந்திருப்பேன் மீதி வாழ்க்கையே காதல் ராணி இல்லையே கலந்து மகிழவே கண்ணதாசன் இல்லையே கவிதை எழுதவே வாலிபம் தீரும் முன்னே என் வாழ்க்கை முடிந்ததடி வைக்கோல் போருக்குள்ளே என் வைரம் தொலைந்ததடி. காதல் ராணி இல்லை. உண்மையிலே அழகா இருக்கு. நானும் உங்கள்கிட்ட வந்து பாட்டு வளருது வர போறேன். உண்மைதான், பாடங்கள்லாம் கிடையாது. இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க. என்ன உங்கள்ட்ட பாட்டு பாட வந்து நீங்க சொல்லித்தாங்க அந்த இழுவையெல்லாம் இழுக்கிற அவ்வளவு பொறாமையா இருக்கு உங்களை பார்த்து எனக்கு. ஏன்னா அவ்வளோ அழகா பாடுறீங்க, சத்தியமா சொல்றேன்னு. ஒவ்வொரு ஆளுக்கும் கொண்டு வரும். இப்போ எனக்கு வந்து கதைக்கு சொன்னால் ரெடில் ஆகிக்கிறோம்னா வரும் எனக்கு. ஆனால் பாட்டு படிக்க விட்டா வருது இல்லை. நானும் சும்மா இருக்கிற டைமில் வந்து உள்ள அந்த பாடலாம் என்ன தென்மதுரை வைகை நதியா தென்மதுரை வைகை நதி அந்த எப்படி இழுக்கிறது மட்டும் அப்படியே வருது இல்லை. தென்மதுரை வைகை நதி இழுக்கணும் தினம் பாடும் தமிழ் பாட்டு செம்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது. அவ்வளோதான் மேலே மாலை நிலா தேயாதது அந்த ஆசை நிலா மானம் எங்களுக்கும் பாட்டு படிக்கிறது ஆசை மக்களுக்கு. நான் வருது இல்லை என்ன செய்யறேன். ஏன்னா வாராக்களுக்கு வருது எங்களுக்கு வருது என்ன செய்யற வாரவங்க படிச்சு கொடுறாங்க வாராக்கள் என்ன தடுமாறி கொள்ளுவேன். உண்மையில நல்ல நல்ல திறமைகள் இருக்குண்ணா உங்களுக்குள்ள நல்ல திறமை இருக்குது தான் என்னால் வந்து சொல்லிலும். நாளைக்கு வந்து நிறைய ஐடியாக்கள் வச்சிருக்கோம் காய்ச்சிட்டேன் எப்படி இல்லாமல் வந்து சேவ் பண்ணிட்டு அது நல்ல ஐடியா. நல்ல ஐடியா நல்லா வித்தியாசமா இருக்கு. அது செஞ்சா சரி பாட்டு வேணும் இந்த மாதிரி அது இன்னும் சொல்லலை நாங்கள் வீட்டில் சொல்லலை. அது நாளைக்கு செய்யக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பப்ளிக் அதுக்குள்ளே நாங்கள் பார்ப்போம். மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு போயிட்டு சில விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பார்க்கலாம் எப்படி வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஆறாப்ப ஆடியன்ஸ் ஓகே மகளே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு அடிப்போம் கோல் சரியா, அவங்களுக்கு அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்போம். யார் இந்த பாட்டில் கொஞ்சம் ஈடுபாடு உடையாங்க. நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல நிற்கிற சொல்லக்கூடா. நான் ஒரு பாடல் நடிக்க போகிறேன் நல்லா கேட்டு பாருங்க சரியா. அதுக்கு நான் எனக்கு வசனம் தெரிஞ்சு அப்பா வா நாடு சரியா. எப்படி சொல்றேன்டாமா எஸ்பி ஒரு பாட்டு சொல்லுங்க. தாசன் நான் கிடைப்பேன் நெஞ்சுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சுன்னா வணக்கம் தாசனா வணக்கம். எனக்கு வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச எஸ்பிபியில பாட்டுன்னு சொல்லுங்க. ஏதாவது டக்குன்னு ஏதாவது பாட்டு சொல்லுங்க.
ஒன்று ஞாபகத்துக்கு இல்லை. கடவுளே இது என்ன பாட்டு? என்ன பாட்டு கடவுளே. ஆ திடீர்னு கேட்குறியா? அது ஒரு சர்ப்ரைஸா பாய். ஆ செப்பரேஜா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொல்லுங்க இடைக்காலத்துல. வந்த அது எஸ்பின் பாட்டுன்னு ஆ தெரியும். சரி சொல்லுங்களேன் நீங்க அப்புறம் என்ன சொல்லுங்க. ஆ அண்ணா கடையில் நிற்கிறாரு அண்ணன் பாருங்க மக்களே, கடையில் நிற்கிறார். வேலை நடக்குது தாசன் அந்த வேலையை பாருங்க. இவரை டகனை பிடி லண்டனில் இருக்கிறாங்க. வேறு பிடிச்சிங்கன்னா சரி வேறு நீங்கள் டகனை பிடிச்சிங்கன்னா சரி வேறு. ஓ தெரியுதான் விடக்கு முடக்கா சொல்லிட்டுனா வீடியோ நிற்க வேண்டியதான். நான் தான் படிக்க வரணும். சரியா மிது 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 வந்து படிக்கப்படுறான் பாட்டு. மிது படிக்கப்படுறான் சரியா. மிது படிக்கப்படுறான் சொல்லுங்க ஒரு பாட்டு. இப்போ மிது படிக்கப்படுறான் படியா படிப்பான். ஆ நீங்க சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க ஏதாவது. பாட்டை சொல்லுங்க அப்ப ரெடியா இருந்து படிப்போம் நாங்க. என்ன பாட்டு? எனக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனை பாட்டு தெரியலையே. ஏதாவது பாட்டா இடைக்காலத்து பாட்டு. இப்ப இந்த பழைய பாட்டு என்ன தெரியும்? போனால் போகட்டும் போடா. இல்ல அப்படி அப்படி இல்ல அப்படி இல்ல. இடைக்காலத்து இந்த செம்பருத்தி அந்த சின்ன தம்பி படத்துல அந்த பாட்டு. அத்திப்பழம் சிவப்பா. இல்லாடி அந்த நெஞ்சுக்குள்ள என்ன நீ சொல்றா அவரு தெரிஞ்சவன சொல்றாரு. அப்ப நெஞ்சுக்குள்ளே அவர் ஈஸியா படிக்கக்கூடிய பாட்டு அவர் சொல்றாரு. அவன் படிப்பானா நெஞ்சுக்குள்ளே என்ன ரெண்டு சொன்னா புரியுமா? அதை படிப்பானாம். என்ன படிக்கூடும் ஆளு சொன்னால் புரியுமா? ஓ சரி படி பாருங்கண்ணா. ஓகே வழியா பார்த்துக்கோங்க. 1 2 3 ரெடி சொல்லுவேண்ணா. 1 2 3 சொல்லுவேன் சரியோ. ஓகே 1 2 3 ஸ்டார்ட் பண்றான் இது. ஹலோ நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று சொன்னால் புரியுமா? ஓகே படி மிது. பாசமுல்லை ஒன்று நான் வளர்த்தேனே உன்னைத்தானே என்னைத்தான் மானே. நேசம் வச்சி வச்சி நான் தவித்தேனே நிழல் போல தொடர்ந்தேன் நானே. ஊரறிய உன்னை பால வைப்பேன் கண்ணே. ஊரறிய உன்னை இன்று வாழ வைப்பேன் எந்தன் கண்ணே. என் வாக்கு மாறாதம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாரன்னு சொன்னால் புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? ஓகே எப்படி இருக்கு? எப்படி இதாச்சுண்ணா? பாட்டு நல்லா இருக்கானே. அது இது படிக்க போடல தானே. இல்ல 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 பாத்தீங்களா நம்மட குரல்ல உங்களுக்கு சந்தேகம். மிதுதான் சுவர் மிது. இல்ல மிது படிக்க இல்ல. மிது படிக்கல வந்து சரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பக்தி பாட்டு விருப்பம் தானே? பக்தி பாட்டு இதை படுறா இந்த நமசிவாய பாட்டு தரா. நமசிவாய பாட்டு படிக்கணும். கொடுக்கும் மலை இந்த மலை அதுக்கும் இந்த அது பாடம் இல்ல. அது பாடம் வைக்கிற நமசிவாய படிப்பா. நமசிவாய படிங்க படுறா மிது. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையை போற்றி. சிவஹோம் நம சிவாய. சிவ சிவஹரணே சோனாச்சலனே அண்ணாமலையை போற்றி. ஹரஹோம் நம சிவாய. அன்பே நம சிவாயம். அருளே நம சிவாயம். இருளே நம சிவாயம். கடலே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. புலியின் இடையில் தோலை இணைந்த புனித கடலே போற்றி. சிவஹோம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதன ஒளியே போற்றி. சிவஹோம் நம சிவாய. காற்றே நம சிவாயம். கடலே நம சிவாயம். அருளே நம சிவாயம். பொருளே நம சிவாயம். எப்படி எப்படி திறமை கையாடுங்க. எப்படி கைதட்டுங்களேன் தாஜனா கைதட்டுங்களேன். தாஜனா கையாடுங்க. மிதுர பாட்டை பாத்தீங்களா? விளக்கிறாப்பா. ஓகே பாருங்க ஆளு. அவரு படிப்பார் சும்மா எஸ்பிபி குரல் அப்படி படிப்பார்.
அது கொஞ்சம் வேலை ஆகிக்கிறதுக்குள்ள கடைக்குள்ள வியாபாரம் பண்ணுறாங்க. தாசண்ணா நீங்கள் எஸ்பிபியில் பாட்டு என்ன கேட்டாலும் அவர் படிப்பாரா? என்ன பாட்டாலும் படிப்பார், அதே மாதிரி படிப்பார். இப்ப படிச்ச பாட்டு வந்து voice நல்லா இருக்குது. நீங்களும் படிச்சது இப்ப. பாத்தீங்களா நம்ம லெவல சந்தேகம் உங்களுக்கு. ஆள் நல்லா படிப்பார் ஆள் பாட்டா. இன்னொரு பாட்டு உங்களுக்காக நான் படிக்க சொல்கிறேம்மா. அப்ப என்ன அந்த சீதாமணி இதுல அந்த ட்ரை பண்ண இல்லையா? இப்போ என்ன போனது சந்தர்ப்பம் கிடைக்கல, என்ன கிடைக்கணும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணாவை வந்து நாங்கள் தாசனோட சேர்த்து நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த அறிக்கை அவர் அண்ணா வந்திருக்கிறார். அவரும் வந்து நாங்கள் இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து என்ன சொல்கிறது, நேர் விருப்ப பாடல்கள் நாங்கள் வளைய கொண்டிருக்கோம். லைவாக நேரடியாக வந்து நாங்கள் வளைய கொண்டிருக்கோம். இப்போ அண்ணாவை வந்து ஒரு பாட்டு கேட்பார். ஏதாவது பாட்டு ஒரு 3 பாட்டு கேட்டாடா ஒரு பாட்டு நாங்கள் படிச்சு காட்டும். அண்ணா கேளுங்கண்ணா. பிறலா அண்ணா சிவாஜி படத்துல ரஜினின்ற பாட்டு இருக்குல்ல, புது பாடு எங்கட ஹரிஹரன் படிச்ச பாட்டு, ஹரிஹரன் அது நல்ல பாட்டு தான். சகானா சாரல் தூவுதோ தானாவும் நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. அருமையான அவர் சொல்றாரு என்ன புது பாட்டெல்லாம் அவங்க கேட்குறீங்களா நீங்க? வானத்தை பார்த்தேன் பாடம். சரி, வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் மனிதன் என்ன பார்க்கலையே அது சரியா? அது கேளுங்க. பாட்டு நல்லா இருக்கான்ட்டு பாருங்க பெஸ்ட்டுக்கா படிக்கும். ஒரே காட்டுங்க. இவதான் வந்து படிக்க போறார் பாட்டு விதிஜன். வணக்கம். ஓகே, வணக்கம். வணக்கம். அவர் வாயை நாங்கள் காட்ட மாட்டோம், பாட்டக்குள்ள வெக்கப்படுவார். மோத்த காட்டினா பைத்த காட்டுறோம். அந்த ராகம் சரியா வர ராகம் சரியா வரா? பைத்தலான் ராகம் சரி. இங்க இருந்து வரணுமே. வானத்தை பார்த்தன் பூமியை பார்த்தன் மனிதன் என்ன பார்க்கலையே என்ற பாடல் இப்பொழுது மிது பாடப்படுறார். கிட்ட வாங்க, மிது படிக்க போறார். மிது நான் சொன்னா வைத்தான் பிறானா வைத்தான் காட்டுவேண்ணா. இங்கே பாருங்க, மிதுல வைரான் தெரியும். அதில் விளாங்கும் இந்த ராகம் முழுக்கக்குள்ளே. சரியா? சரியா? 1 2 மை கொஞ்சம் கிட்ட வந்தாங்க. சரி கிட்ட வந்தாங்க. ஓகே. 1 படிங்க. குரங்கிலிருந்து பிறந்தானாம், குரங்கை மனிதன் பெற்றானாம். யாரை கேள்வி கேட்பது டார்வின் கில்லையே. கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதன் படைத்தானா. 2 பேரும் இல்லை, ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலை. அட பல நாள் இருந்த உள்ள அந்த நிம்மதி இங்கில்ல, அந்த நிம்மதி இங்கில்ல. ஓகே, எப்படி 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 படிக்காம இது அற்புதம் அதிசயம். கமெண்ட் பண்ணி பாரானே, கமெண்ட் பண்ண வர சொல்லிக்கலாம் நீங்க. அந்த சிரிப்புண்டோ இருந்து உண்மையா அவன் அப்படியா? அப்ப எஸ்பிபி பாட்டு என்ன பாட்டு படிக்குமா? என்ன பாட்டு படிக்காம இது பாருங்க. என்ன பாட்டா இது? காணும் கனவெல்லாம் எங்கும் நீதானே, என் கனவெல்லாம் நினைவாக வாவா கண்மணியே. வீசும் காற்றில் தூசாயானேனே, உன்னை எங்கோ மனம் பேச உள்ளம் நொந்தேனே. நாம் ஒன்று சேரும் திருநாளும் உருவாகும், ஜென்மங்கள் ஏழும் நாம் வாழ்வதை தடுத்திட முடியாது. வா எந்தன் நிலவே வெண்ணிலவே, என் வாழ்வே நீதான் நிலவே வெண்ணிலவே. அடையப்பா அடையப்பா, என்ன குரல்ரா மீதோட குரல். அப்பா அருமை. எப்படி இருக்கிறாண்ணா? எப்படி படிக்கிறானே?
இது என்ன தேன் குடிச்சிருக்கான் பிறகு திடீர்னு பிறகு என்னத்து கேட்குற நீங்கள் இப்போ இன்னைக்கு டென்னுக்குள்ளே இருந்து எழும்புற உடனே அந்த என்ன நாங்கள் ஒரு பாட்டு கேட்கு காலையில் என்ன பாட்டுனா படித்தேன் என்ன பாட்டா படித்தேன் ஆடி பாடி பறந்த கிளி கொஞ்சம் படுற திருப்பி படுற பாடி பறந்த கிளி படுற கொஞ்சம் கிழுத்தான் இழுவண்டு அப்பா என்னது சொல்கிறேன் ஆ ஆ ஆ ஆ பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே ஆத்தாடி தன்னாலே கூத்தாடி நின்னேனே கேட்காத மெட்டெடுத்து வாரேன் நானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே. ஓ மை காட் எப்படி இருக்கு ஃப்ரிலானா பாட்டு சூப்பர் சட்டை விடுங்க உண்மையா அந்த ஒரு என்னன்னு சொல்ற டேலண்ட்ன்றது ஊர்ல சொல்லிட்டோம் இலைமறை காயண்டு அப்படி உண்மையா எங்கட இளைஞர்கள்ல எத்தனையோ பேருக்கு இருக்கிற இத வெளிக்கொண்டாடுறதுக்கு அரசனுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கடவுளே. ஓகே இந்த அறிக்கை பாருங்க திறமையான தம்பி பாட்டு படிச்சாரு நல்ல வாய்ஸ் மேல பாடிட்டு நீங்க அந்த சிஸ்டம்ல ட்ரை பண்ணுங்க மிது பாட்டு படிக்கல வேற பாட்டு படிச்சவர் பிறலானா கட்டாயம் அண்ணா கட்டாயம் ட்ரை பண்ணும். உங்களுக்கு அந்த இசைக்குழு ஆண்டுகளையும் வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணீங்களோ? இல்லை அதுக்கு அப்படியெல்லாம் இல்லை சி தமிழுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போனேன் வார வருஷம் எடுப்போம் அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே மற்ற நீங்கள் அவங்க யாழ்ப்பாணத்தில் சில அந்த இது அந்த தெரிவுகள் இது வைக்கிறவங்களானே அப்படியான சந்தர்ப்பத்துல போனீங்கன்னு சொன்னா தான் அது அவங்களுக்கு அங்க அனுப்பலாம். மற்ற நீங்க ஒரு ஆல்பம் தயார் பண்ணி போட்டு ஒரு உங்களோட பாட்டுக்களை சில இதுல படிச்சு ஒரு ஆல்பம் மாதிரி தயார் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எந்த நேரமும் வர கொண்டே கொடுத்து நீங்கள் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கிற திறமையில அவ்வளோத்தையோ நீங்க ஒளியில கொண்டு வரலாம். ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா முன்னுக்கு வருவீர்கள். நல்ல மனத்தோட சொல்றோம் தாசன்னாவும் மனம் நீங்கள் அருமையா விரும்புவீர்கள். நன்றி. இதை செய்யறது இதன்றதுக்கு அனுஷனுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் என்றென்றும் இருக்கும். அனுஷன் அது நான் எத்தனையோ இடங்கள்ல எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த அளவு யங் வயதுல அனுஷன் செய்கிறத வேறு ஒருத்தர் செய்யலாம் இருக்குன்னு சொல்லி அது உண்மை. அது கடவுளால ஆசீர்வாதம் என்னப்படும் இடையில இருந்த தரங்கள் அது வந்தாலும் மனதுக்கு நல்லது நடக்கும். ஓகே சந்தோஷம் பிள்ளைண்ணா உங்களோட வீடியோ நீங்கள் இப்போ யூடியூப்ல வருவீங்க. சரி சரி ஓகே நைட்டுக்கு வீடியோட நீங்கள் வருவீங்க பார்க்கலாம். இருக்கு. ஓகே பிள்ளைண்ணா இணைந்து நீங்கள் பாடல் கேட்டு நல்ல கமெண்ட் பண்ணதுக்கு நன்றியா. நன்றி அண்ணா. என்ன உதவி செய்யணும்னு நான் உங்களுக்கு செய்வேன். கண்டிப்பா எனக்கு இல்லாட்டியும் என்ன இவருக்கு என்ன பாட்டு படிக்க போறது உங்களால் முடிஞ்சா நீங்க செய்யலாம். ஒரு வாய்ப்பு எடுத்தாங்க. ஒரு வாய்ப்பு தான் எடுக்கிற தெரிந்தானே ஒரு வாய்ப்பு எடுத்துக்கூட சரி அவர் காசு பணமோ தேவையில்லை. என்னன்னு சொன்னால் எனக்கு எங்களுடைய ஆக்கள் திறமையில முன்னுக்கு கொண்டு போகல எனக்கு சரியான கண்டிப்பா அதுல அதை நாங்கள் செய்வோம். கண்டிப்பா சந்தோஷம் நன்றிண்ணா. பாய் பாய் சரிண்ணா. ஓகே ஓகே இன்னொரு ஆள் இருக்காங்க அவங்க நல்ல பாடலாம் வந்து பாடுவாங்க சரியோ. லல்லவோ வேலும் பாஞ்சது குரங்கிலிருந்து பிறந்தான குரங்கை மனிதன். ஓகே அவனோட கால் வந்து இப்போ ஆன்சர் இல்லை எடுத்து நான் உண்மையிலே பார்த்தீங்களாண்ணே அவங்க கமெண்ட்டில் பார்த்தீங்கண்ணே எப்படி பாடுறீங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே உங்களோட திறமை வந்து உண்மையிலே வேறு லெவல் ஏன்னா உண்மையிலே வேறு லெவல் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சு இந்த வீடியோ வந்து இது நல்லா பாடுறான் இது அவன் நல்லா பாடுவான் அவன் நல்லா பாடுவானே படம் இல்லை எல்லாம் நல்லா பாடுவோம்.
சரி ஓகே மேலே சந்தோஷம். நாளைக்கு நம்ம மீண்டும் தொடருவோம் நம்மளுடைய பயணத்தை. என்ன வித்தியாசமான ஒரு வீடியோ செய்வோம். இது வந்து நிறைய பேருக்கு இதை கொண்டு செல்லணும் அப்படின்றத வந்து எங்களுடைய விருப்பம். மேலே சந்தோஷம். நீங்கள் என்ன சொல்றது வேலைவிட்டு வந்து டயரோடய இந்த பாட்டெல்லாம் படிச்சு காட்டினது சந்தோஷம். நம்ம நாளைக்கு விளைக்கிடுவோம் ஒரு இடத்துல. சரியா விளைக்கிட்டு போய் அது ஒரு வித்தியாசமாக செய்வோம் நம்ம. சரியோ இப்போ நடந்துச்சு இதே கூத்து தான். சரியா ஓகே சந்தோஷமாகலே மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். பாய்.